அடியே மலரு தானா, வாங்கடி சீக்கிரம். இங்க பாருங்க, இந்த வீட்டு சின்ன மருமக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரா. நல்ல ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வாங்க. இனிமேலாவது வெளியில போகாம எப்போ இங்கேயே இருக்கணும். சரிங்க அம்மாச்சி. போங்க போங்க. சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. அம்மாச்சி, ஆரத்தி எடுக்கிறதுக்கு நிக்க முடியாதா? கோமட்டிலே குத்துவேன்னு சொல்லு. கேட்டதில்ல, கோமட்டிலே குத்துவாங்களாம். நீங்க இப்படி வரீங்க? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா சேது புயல் மாதிரி வருவான். அத என்னமோ சொன்னீங்க, மாடிப்படி ஏறதுக்கு கஷ்டமா இருக்கு, காலேஜ்ல கூட லிப்ட்ல போக சொல்லிட்டாங்க, நம்ம வீட்ல என்ன லிப்டா இருக்குன்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத உன்னை லிப்ட் பண்றதுக்காக இந்த மாமா வந்திருக்கேன். இனிமே நீ ஒண்ணு மாடிப்படி ஏறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு மேல போகணுமா இல்ல கீழே வரணுமான்னு சொல்லு. இந்த மாமா உன்னை கைத்தாங்களா தூக்கி அழுங்காம குலுங்காம அப்படியே தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் படிக்கட்டிலே போய்க்கிறேன். தானோ மாமா, என்னம்மா இது? ஒரு புள்ளத்தாச்சு புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இறங்கி வந்து எல்லா விஷயத்தையும் செய்யறேன்னு சொல்றேன். ஆனா உன் அக்கா என்னன்னா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வேண்டான்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கா. என்னன்னு கேளு. நீதான் மாடிப்படி ஏறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னல, மாமா உன்னை தூக்கிட்டு போகட்டும், அது உனக்கு ஈஸியா தானே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா, நானே போய்ப்பேன். மாமா, உங்க பொண்டாட்டிய தூக்குறதுக்கு எதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல நானா இருந்தேன்னா இந்நேரம் அல்லேக்கா தூக்கிட்டு போயிருப்பேன்.